அனைவருக்கும் வணக்கம். நேற்று திருநெல்வேலி கொஞ்சம் ஜாமான் போனேன். போகும்போது பழைய பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வரும்போது அந்த நெல்லையப்பர் கோயில் கல்மண்டபத்தை தாண்டி போகும்போது அதில் ஒரு ஆட்சி பெருசாக இருந்தது. அந்த ஆட்சியில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத நான் இதில் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள். பார்த்தோன்னே எனக்கு இதுக்கு சந்தோஷப்படுறதா இல்லை சங்கடப்படுறதான்னு தெரியல. என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே போனேன். அப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போதே நிறைய பேர் மஞ்சள் கலர் பையை எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தாங்க பெண்கள். அது என்ன அப்படின்னு கொஞ்சம் நல்லா ஒத்து பார்த்தோம்னா நெல்லையப்பர் கோயிலோட பிரசாத பை. அந்த பை உள்ள சேலை கொடுத்துருந்தாங்க. சேலையை வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. சேலை வந்து இப்போ ஒரு கடையில் கொடுத்தாங்களோ இல்லை ஒரு இடத்துல எடுத்தாங்கனாலும் ஓரளவு சேலைகள் எல்லாமே ஒன்று போல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்க சேலை வந்து டிஃப்ரெண்ட், வேறு 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 எல்லாம் பட்டு அந்த மாதிரி சார்ந்த சேலைகள். இந்த விழா எதுக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம காஞ்சியம்மதி அம்மன் கோயில் வழியாக அந்த மண்டபம் வழியாக உள்ளே போனோம். போகும்போது நிறையா அன்னதானம் முடித்து மக்கள் வெளியில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லார் கையிலையுமே பை இருந்துச்சு. அப்போது என்னம்மா அப்படின்னு நான் ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு பேசினேன். அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி அண்ணாவோட நினைவு நாள், அதுக்காக சிறப்பான அன்னதானமும் போட்டு அரசியல் கட்சியிலேருந்து வந்திருந்தாங்க, அவங்கெல்லாம் சேலை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. சேலை வந்து எல்லாமே அந்த அம்மனுக்கு சாத்துறதுக்காக இலவசமாக எடுத்து கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி சேலைகள். அந்த சேலைகளை எல்லாமே கோயிலில் சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த சேலைகளை எல்லாமே ஒரு பிரசாத பையில் போட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சிறப்பு அன்னதானமும் எப்படின்னா, நம்ம தினசரி வந்து 100 பேருக்கு அன்னதானம் கொடுப்பாங்க. அன்னைக்கு வந்து இந்த பேரை சொல்லி அங்கே இருக்க அரிசியை தான் எடுத்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக ஒருத்தர் அரங்காவலராக நியமிச்சிருக்காங்க, அவங்க கட்சிக்காரங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா பார்த்த வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கோயிலில் ஒரு நினைவு நாளை கொண்டாடுறது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் நெருடலாக தெரியுது. நல்ல விஷயந்தான், 4 பேருக்கு சேலை கொடுக்குறது நல்ல விஷயந்தான், சாப்பாடு போடுறது நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த விழாவை எத்தனையோ ஸ்கூல் இருக்குது. இப்போ நேற்று வந்து சனிக்கிழமை தான். சனிக்கிழமைங்கும்போது ஸ்கூல்லெல்லாம் லீவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஸ்கூலில் வச்சு கூட இந்த விழாவை நடத்திருக்கலாம். இந்த விழாவை நடத்துறதுக்குன்னு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது, அங்கே வச்சு கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த உலக புகழ்பெற்ற நெல்லையப்பர் கோயிலுக்குள்ளே வச்சு தான் இதை பண்ணணுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நல்லது பண்ணுங்கள், என்ன நல்லது வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் கோயிலுக்கு வந்து இப்போ ஒரு திருமண நாள் கொண்டாட்டம், ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம் அப்படின்னா கூட அதை நம்ம பெருசாக நமக்கு ஒன்றும் தோணாது. ஆனால் நினைவு நாளை கொண்டாடுறதுக்குன்னு கோயிலுக்குள்ளே போய் அன்னதானம், கோயிலில் உள்ள சேலை எடுத்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. என் பார்வையில் அது பண்ணுறது தப்பாக தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தால இப்போ அதில் வந்து நம்ம ஃபோட்டோஸு, வீடியோஸு அது எல்லாத்தையுமே இதில் இணைச்சி விடுறேன், அதையும் பாருங்கள். இது தவறாக இருக்கும் பட்சத்தில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை இதெல்லாம் கரெக்டு தான், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எந்த மதத்தையும் தூக்கியோ இறக்கியோ இல்லை அரசியல் சார்ந்த பதிவோ இதை சொல்லலை. அந்த இடத்துல அந்த பேனர் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதைத்தான் அவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சேன். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி, வணக்கம்.